நான் சொல்லக்கூடிய இந்த ஆவணங்கள் இல்லைன்னா இனிமே உங்களால பத்திரப்பதிவே பண்ண முடியாது. அந்த ஆவணங்கள்லாம் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமானது மூலப்பத்திரம். அந்த மூலப்பத்திரம் இல்லை அப்படின்னா வருவாய்த்துறை கிட்ட இருந்து வாங்கின பட்டா இருந்துச்சுன்னா அந்த பட்டா மூலியமாவும் நீங்க பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம். ஆனா பட்டாவும் இல்லாம உங்களால பத்திரப்பதிவு செய்யவே முடியாது. அடுத்ததா செல்லர் பையர் ரெண்டு பேருடைய ஐடியும் முக்கியம். பிளஸ் உங்களுக்கு ரெண்டு விட்னஸ் தேவைப்படுவாங்க. அவங்களுடைய ஐடி ப்ரூஃப்மே ரொம்ப முக்கியம். மேலும் பட்டா, சிட்டா, அடங்கல், ஈசி போன்ற ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களால பத்திரப்பதிவு செய்ய முடியாது. அடுத்ததா அரசு நிர்ணயித்த ஸ்டாம்ப் டியூட்டி பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எல்லாமே நீங்க ப்ராப்பரா கட்டி முடிச்சிருக்கணும். அதுல ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களால இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபுல்லா முடிக்க முடியாது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான இந்த ஃபீஸ் எல்லாமே நீங்க கட்டி முடிச்சு அதுக்கான ரசீது கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதே ஃபுல்ஃபில் ஆகும். குறிப்பா டாக்குமெண்ட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, சர்வே நம்பர், அட்ரஸ்ல இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுடைய பத்திரப்பதிவு ஸ்டாப் ஆகிறதுக்கு இல்ல ஹோல்டு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது உங்களோட சொத்து மீது கோர்ட் ஆர்டரோ இல்ல பேங்க் அட்டாச்மெண்ட், கவர்மெண்ட் அட்டாச்மெண்ட் போன்ற வங்கி சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களால இந்த பத்திரப்பதிவை செய்ய முடியாது. ஸோ நீங்க ஒரு சொத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.